எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. போர் பதட்டம் அங்கே உச்சகட்டத்தில் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் இதை போர் என்றே அழைக்கிறார். அதாவது போரில் உயிரிழப்புகள் சகஜம், ஆனால் இது தேவையான போர் என்ற வார் என்ற வார்த்தையை அமெரிக்க அதிபர் பயன்படுத்தியிருக்கிறார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் பல இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த காட்சிகளையும் நாம் ஈரானில் எப்படி இருக்குது, புகை மண்டலமாக இருக்கிறது ஏவுகணை தாக்குதலால் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. கத்தாரில் நமக்கு தெரியும் அமெரிக்கன் பேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கத்தாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாம் அமெரிக்கர்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல நீங்கள் போய் உடனடியாக பதுங்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஈரானை சுற்றி நிறைய இடங்களில் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது, அமெரிக்க படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அப்படி கத்தார்லேயும் மிகப்பெரிய பேஸ் இருக்குது. அதனால் கத்தாரில் உள்ளவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி விஷயம் கருதி இந்த யுஎஸ் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பான இடங்கள், தேவையான உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே சென்று பதுங்க வேண்டும் என்று ரொம்ப விழிப்போடு இருங்க, உங்களுடைய சரௌண்டிங்ஸ் பற்றி அங்கே வர பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறத நாம் பிரேக்கிங் நியூஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 நாளைக்கு முன்பாகவே இந்தியா தூதரகம், ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அங்கே உள்ள இந்தியர்களுக்கு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படியாவது அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க ஈரான்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே ஒருவேளை போர் சூழல் அதிகரித்துக்கிறது என்று பார்க்கப்பட்டது. இப்பொழுது அங்கே எஞ்சியிருக்கும் இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் ஒரு சில அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக செய்தியை பகிர்வதற்காக இணைகிறார் டெல்லி செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், உங்களோட தகவல்களை பதிவு செய்யுங்க. ஈரானில் உள்ள இந்தியர்கள் தொடர்பு கொள்ள ஏதுவாக 4 விதமான தொலைபேசி எண்களை ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. இதற்கான காரணம் நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை துவங்கி இருக்கிறது. இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரான் மீது அமெரிக்காவும் இந்த நடவடிக்கையிலே பங்கு பெற்றிருக்கிறது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது பதில் நடவடிக்கை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு போர் பதற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்த தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரானில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் உச்சபட்ச விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும், தேவையற்ற பயணங்களையோ நகர்வுகளையோ மேற்கொள்ளாமல் வீட்டிற்குள்ளேயே இருங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய செய்திகளை நீங்கள் உன்னிப்பாக கண்காணிங்கள், அதிகபட்ச விழிப்புணர்வோடு இருங்கள். ஏதேனும் உங்களுக்கு விழிப்புணர்வோ அல்லது உதவியோ வழிகாட்டுதலோ தேவைப்பட்டால் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய தூதரகம் 4 விதமான தொலைபேசி எண்களையும் அறிவித்திருக்கிறது. +98 93 281 09 115 உட்பட 4 விதமான தொலைபேசி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.